ஜூன் பிறக்கும் ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோர் நந்தவனமே ரோஜா இருக்கும் உள்ளம் இருக்கும் நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். என்ன டார்லிங், உன் தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி திரட்டுமா? அது என்னடா உன் அப்பா மட்டும் சொத்தடா, நீ பாட்டுக்கு எடுத்து கொடுக்க. இது மட்டும் வருங்கால சிஎம்க்கு கேட்கணும். நீ செத்தடா மவனே, உன்னை மின்கம்பத்துல கட்டி தொங்க விட்டுருவாரு பாத்துக்கோ. என்ன மேனிச்செல்லாம், உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை எழுதி திரட்டுமா? டே கரோபேலே, அங்க என்ன உன் ஆயா வசியமா இருக்கா? நீ பாட்டுக்கு எழுதி கொடுக்குறேன்ற ஒவ்வொரு நாடும் இவங்க பேர்ல இருக்கிற மாதிரி எழுதி கொடுக்க போறாங்களாம். ஆளும் மண்டையும் எங்கட தளபதியோட சொங்க இப்படி கொச்சப்படுத்துறியே. நீ பாடும்போது எங்களாலேயே சகிக்க முடியலடா, வாமிட் வருது. உத்தரவு சொல்லிப்போடு, ஊட்டி தேசம் உனக்கு தான். என்னவி அப்புறம் ஒரு 100 ரூபாய்க்கு பஞ்சு முட்டாய் கேட்டாலே கூட பிறந்த தங்கச்சிக்கு வாங்கி கொடுக்காத பஞ்ச பரதேசி நீ. இவளுக்காக நீ ஊட்டி தேசம் வாங்கி கொடுக்க போறியா? அடியே கதையை கட்டிங்களாடி. உந்தானிக்கு பாய பாருங்க அவளே. இன்னைக்கு காலேஜுக்கு வாடி, உனக்கு இருக்கு. காலையில வேற என்ன அடிச்சுட்ட, இப்ப வேற அசிங்கப்படுத்திட்ட. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு இருக்கு உனக்கு. இதுதாண்டி பசங்களோட உருட்டு. டே விஷ்ணு, உன் ஆளோட பாய கொஞ்சம் அடக்கி வச்ச சொல்லு. இல்லையாண்டு பாய் அவளோட பாய இழுத்து தைக்க வேண்டி இருக்கும். ஐப்படா தைப்ப, அது மட்டும் கேட்ட கையை புளியங்காவ பறிச்சிட்டு இருக்கு. பாத்தியா இதோட பாய விடுமச்சான். அவளே ஒரு சின்ன பிள்ளை, அவ பேசுறது எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஏய், இவனை தூக்கி முதல்ல எங்கேயாவது எறீங்கடா. ஆமாண்டா, இந்த கொசுத்தோட தாங்கவே முடியல. ஏய் ஏன்டா, எங்க கேங்க்ல இருந்து கொண்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவளோட பாயும் முதலையோட பாயும் ஒண்ணுதான். அவ பாய்க்குள்ள அம்புட்டான், நாம செத்தண்டா. அப்படி எல்லாம் சொல்லாதடா, இனியா பாவம். அவளுக்கு நீ வாக்கப்பட்டு பாரு, அப்ப தெரியும். சரியா சொன்னடா மச்சான். என்ன வாக்கப்பட்டு போறியா? ஓ அதுக்கு என்ன, அதுக்காகத்தானே ஐயா வெயிட்டிங். டேய், இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா, சரிப்பட்டே வர மாட்டான். ஒரு வழியில ஆத்திலியோ கிணத்திலியோ இவனை தூக்கி போட்டுட்டு போயிடலாம்டா. நீ சொல்றதாண்டா சரி. டேய், நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? ஏன்டா உனக்கு இந்த குலவரி? இனியா கூட இப்படி எல்லாம் பாலன் பண்ணி ஒரு கற்பனையே கட்டி வச்சிருக்கேன். எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லு பாப்பாங்க. அவளை இந்த உலகத்துல யாருமே லவ் பண்ணாத அளவுக்கு லவ் பண்ணணும். அது சாமியா இருந்தாலும் சரி. சாமி இனியா மேல வச்சிருக்கிற அன்பை விட 1000 மடங்கு அன்பையும் பாசத்தையும் நான் கொடுக்கணும். டேய் மாப்பிள, இங்க கொஞ்சம் திரும்ப. உன் ஆள் மேல எனக்கு பாசம் இருக்குன்னு நான் சொன்னாடா. நீ பாட்டுக்கு ஏதோ அடிச்சு விட்டுட்டு இருக்க. அவன் என்னடா காதலிச்சமா கல்யாணம் பண்ணமா ஒரு குழந்தைய கொடுத்தமான்னு மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கானுங்க. இவன் அன்பும் பாசமும் அள்ளி கொடுக்க போறானா? சீ பயமுற சனியை. அப்புறம் மச்சான், அவளை போதும் நிறுத்து. கொஞ்சம் முட்டை விட்ட லிஸ்ட் பெருசாயிட்டே போகும். அதை கேட்கறதுக்கெல்லாம் எனக்கு தம்பில்ல ராசா. தருதல பையலுக அழகான பொண்ணுங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்றப்படாது, வந்துருவானுங்க பல்ல காட்டிட்டு. அடியே மாட்டுச்சானி, உனக்கு என்ன பெரிய அவ்வளவு அழகியாண்டு நினைப்பா? கருவாச்சட்டி உன்னை விட அழகா தாண்டா இருக்கேன். இங்க பாடி என் மச்சான கருவாச்சட்டி அப்படி இப்படியா பல்ல பேத்துருவேன். அவன் கருப்பு தங்கண்டி. ஐயடா, இவன் தங்கம் இல்லடா, தகரடப்பா. எல்குஜு, என்ன வாய் நுழுது? வாய் நீண்டு சென்று வச்சுக்கோ. பேசுறதுக்கு வாயே இல்லாம பண்ணிடுவேன். ரவுடி பையலே, அது மட்டும் நாங்க இந்த வேடிக்கையா பாத்துட்டு இருப்போம். ஒருக்கி பையலுக காலேஜுக்கு தானே வருவியல். வாங்க, உங்களை வரவேற்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். என்ன குட்டி பிசாசே, நீ மட்டும் அமைதியா இருக்க. எப்படி இருந்துச்சு? ஒண்ணு பிஞ்சிரும் பாத்துக்கோ. சட்டம் போடி. அடியே பஸ் வார மாதிரி இருக்கு, வாங்கடி போலாம். இந்த தெருப்பொறுக்கியோட நமக்கு என்ன பேச்சு? இவனுங்க என் காலேஜ் வாசல்ல நிக்கிறானுங்க, வேற என்னத்துக்கு? பொறுக்கத்தான். சரியா சொன்னடி மச்சி, இவனுங்க பொறுக்கிறதுக்கு தான் இங்க நிக்கிறானுங்க. இவளுகள் நம்மளை பார்த்து தாண்டா நக்கல் அடிக்கிறாளுவ. விடுமச்சான் பாத்துக்கலாம். ஏய் நிலுங்கடி, நீங்க பாட்டுக்குள்ள போயிட்டே இருக்கீங்க. என்ன நாங்க நிக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்ன உன் மாமியார் விடா, உன்னை கேட்டு நாங்க போறதுக்கு வழிய விடுறா. நீ ஒத்துக்கிட்டா மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போக நான் ரெடி தான். என்ன செல்லம், மாமியார் வீட்டுக்கு போலாமா? சோத்துல விஷம் வச்சிருவேண்டா. நான் மட்டும் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தேன்னு வை, உன்னையெல்லாம் ஃபேன்ல தலைவில கட்டி தொங்க விட்டுருவேன். ஆளு மண்டையும் வழிய விடுறா. அடியே பள்ளி பாய கூட நாங்க சீனியர் கிட்டே எல்லாம் இப்படி பாய் காட்டக்கூடாது. சீனியர்டா, உன் மண்டையில என்ன கொம்பா முழிச்சிருக்கு. டே மச்சான், இவள சமாளிக்கிறதுக்கு நீ தாண்டா சரி. நீ கொசு, உன் பாய கொஞ்சம் குறைச்சுக்கோ. இல்லையான்னு வை, உனக்கு கண்ணத்துல புட்டேங் கொசு மாதிரி கையோட ஒட்டி இருப்ப. ரவுடி பையலே, எங்க அடிதா பாப்பாங்? டாடி அடி இருக்கா பாப்பாங்? இந்த வெட்டி பையல்களை விட்ட நமக்கு என்ன பேச்சு? வாங்கடி ஒருடி. இவன் அடிப்பானாம் இல்ல, அடிடா. எங்க அடி பாப்பாங்? அபி, உனக்கு என்ன பத்தி தெரியாது. என்ன சீன்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் நான் அடிச்சா நீ தாங்க மாட்டேன். ஏடா, எங்க அர்ரா பாப்பாங்? முடிஞ்சா கை வைடா, வைடா. வேணாபி, அடிச்சிருவேன். இந்த கூட்டமே இப்படித்தான் இருக்கும் போல. இவனா அடியே, இந்த கழுத வேற என்னமோ அத்தத்துல பேசிட்டு இருக்காண்டி. வாங்க போலாம். எதுக்கு ஜோலி நமக்கு? இந்த தரதலையிட்ட நமக்கு என்ன பேச்சு? வாங்கடி. அப்படி எங்களை மாதிரி போயிருவீங்களா? சீனியர் நாங்க சொல்லிட்டே இருக்கோம், கொஞ்சம் கூட மதிக்காம போனா என்ன அர்த்தம்? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்? உனக்கு ஆராத்தி எடுக்கணுமா? பாத்திரி வாய் கிழிஞ்சிர போகுது. நீ பொத்து கருவாச்சட்டி. உன்னோட ஆசை சீனியர் மச்சானுக்கு லவ் யூ சொல்லிட்டு போறது. மச்சான் சைட்டு காப்புல கிடாபட்ட பாக்குற. எல்லாம் ஒரு ஜாலிக்கு தான் மச்சான். அவன் சோழிய முடிச்சிடாம பாத்துக்கோட மச்சான். சரியா சொன்னடா மச்சான். இங்கவே இந்த ஆட்டம் போடுறியண்டா, அப்ப வீட்டுல என்னெல்லாம் பண்ணிருப்ப. நீ போடா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. எனக்கு கடுப்பா வருதுடா பணம் கொட்ட மாட்டேன். அடுப்பா இருந்தா அடுப்புல போய் உட்காரடி. என்ன காமெடியா?
கொண்டு விட்டாண்டு வை எங்கிட்டு போய் கிடப்பேன்னு தெரியாது வழிய விடுறா. இப்ப எதுக்கு பள்ளி இவ்வளவு அவசரப்படுற? ஃபர்ஸ்ட் இயர் இந்த காலத்துக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கீங்க. உங்க எல்லாரையும் இந்த சீனியர்ஸ் வெல்கம் பண்ண வேணாமா? உண்ட வெல்கத்தை கொண்டு குப்பையில போடுறா. இந்த கூட்டத்துக்கே வாய் துடிப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமாண்டா, அதுவே எந்த ஆளுக்கு வாய் இருக்கே வாய். நம்ம பிரின்சிபலோட வாய் மாதிரியே இருக்குல்ல. டேய், அந்த பைத்தியக்காரனோட இந்த புள்ளிய விட்டுற. ஆமாண்டா, விட்டுருங்க. ரொம்ப நல்லவனே, நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு நில்லு, சரியா? என்ன ஜூனியர்ஸ், ரேக்கிங்குக்கு ரெடியா? உங்களை ரேக்கிங் பண்றதுக்கு நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஏய், ரேக்கிங் பண்றதே சட்டப்படிப்புல தெரியாதா உனக்கு? உங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஆளுச்சண்டா ரேக்கிங் இல்லாமலா எங்க போனாலும் கம்ப்ளைண்ட் பண்ணு. ஆனா இன்னைக்கு ரேக்கிங் நடந்தே தீரும். என்ன கண்ணுங்களா, ஆரம்பிக்கலாமா? இப்ப இந்த நாதாரிகள் என்ன பண்ண காத்திருக்குதுகளோ? ச்சே, கொஞ்சம் இருங்கடா. ஆமா, உங்க பாசுங்க, உங்க கூட்டத்துக்கு ஒரு தலைவன் நிற்பானே, அவன் எங்க? அதே உனக்கு கர்வாச்சட்டி, அவன் என்னை காலேஜுக்கு வர மாட்டான். என்னடி பள்ளி, உன் ஃப்ரெண்ட காப்பாத்த பாக்குறியோ? அவன் வார நேரம் விரட்டுண்டா, அப்ப பாத்துக்கலாம். இப்ப இவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்ப 5 பேரும் முட்டி போட்டு கீழே உட்காருங்க பாக்கலாம். எது முட்டி போட்டு உட்காரணுமா? பட, நீ சொல்றதெல்லாம் எங்களால செய்ய முடியாது. பட, நீங்க சொன்ன போல அப்படியே பயந்துட்டு நாங்க செய்திருவோமா? போங்கடா. மிராட்டி பாக்குறீங்களோ? உங்களோட சீன் எல்லாம் இங்க எங்க கிட்ட செல்லாது. அப்போ முட்டி போட்டு உங்களால உட்கார முடியாது, அப்படித்தானே? முடியாது முடியாது முடியாதுடா. என்ன பண்ணுவ? மச்சான், உன் ஆளு இன்னைக்கு சுமையா வாங்க போறவ. டேய், இனியா பாவண்டா, விட்டுருடா. அவளை மட்டுமாவது விடுடா. இது நல்ல கதையா இருக்கு. முதல்ல அவளை தாண்டா பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உன் ஆள் இன்னைக்கு குரல் வித்தியெல்லாம் என்னடா காட்டிட்டு. முதல்ல அப்போ அவளுக்கு தான். இனியாக்கு கால் வலிக்குண்டா. அவளுக்கு வலிச்சா எனக்கும் வலிக்கும், எனக்கு வலிச்சா உனக்கும் வலிச்ச மாதிரி தானே வச்சான். அவள உன் காதல் பாடத்தை எல்லாம் நீ அப்புறமா நடத்து. இன்னைக்கு பலருக்கு நாம பாடம் நடத்தியே ஆகணும்டா. என்னங்கடி, நான் சொன்னதை செய்யறீங்களா இல்ல? நீ சொல்றதெல்லாம் எங்களால செய்ய முடியாது. இல்லன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? என்னடா பிடிச்சிருவ? அடியே குண்டுமா, இப்ப பேசுறீ. இப்ப நான் சொன்னதை நீங்க பண்ணல. அவர் தர லைன்ல வந்து 50 அடி வாங்கணும். எப்படி? உங்களுக்கு எது வசதி? என்ன குண்டமா, 50 அடி வாங்க ரெடியா நீ? அண்ணா குட்டி, அது வர்றா. அண்ணா குட்டி, நான் உன்கிட்ட செல்ல தங்கச்சி இல்ல, ஒரே ஒரு தங்கச்சி. என்ன விட்டுருடா அண்ணா. காலையில அந்த ஆட்ட ஆடின, இப்ப இதை எடுத்தோன்னு பயப்படுற. என்னடி பள்ளி, பேந்து முடிச்சிட்டு இருக்க? டேய் கர்வச்சட்டி, இதெல்லாம் ரொம்ப ஓவர்னு. நீ அண்ணன் தானேடா, இப்படி பண்ற? டேய், உன் தங்கச்சி பாவமல்லடா, விட்டுருடா. அஸ்கு புஸ்கு, வீட்டுல எனக்கு பாவம் புண்ணியம் பாக்குற நீ அடி. இன்னைக்கு அனுபவி. நீ தண்டனை அனுபவிக்கிறத இந்த 2 கண்ணால பார்த்து நான் ரசிக்கணும். ஏதியில போறவன் இவன் என்ன அண்ணனா? கர்வச்சட்டி, என்ன கண்ணுங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாமா? தகதோம் தக தரிகிட தோம் தக தரிகிட கிட தகதோம் தகதோம் தக தரிகிட தோம் தக தரிகிட கிட தகதோம். பள்ளி, ஐயோ பாவம். இப்பதான் என் மனசு குளிருது. சொனியனே கர்வோப்பையிலே, நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா. சொங்கி மங்கி சிரிச்சிட்டு இருக்கான் பாரு கர்வாச்சட்டி. இதுக்குதான் வாய் துணுக்கா பேசக்கூடாதுன்னு சொல்றது. என்னடி குண்டமா சிரிங்கிட்டு இருக்க? அண்ணா, கால் வலிக்குதுடா, ப்ளீஸ் என்ன விட்டுரு. நான் உன் செல்ல தங்கச்சி தானேடா, ப்ளீஸ்டா விட்டுருடா. இன்னைக்கு காலையில தானே எனக்கு கராட்டே எல்லாம் எடுத்து காட்டின. இப்ப என்னடி ஓவரா நடிச்சிட்டு இருக்க? உட்காரு. ஐயோ ஐயோ. ஏய் குதிரவாளு, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருதுடி. வீட்டுல ஆட்டமா போடுற ஆட்டம். நீ கர்வாச்சட்டி சிரிக்கவா செய்யற? வீட்டுக்கு வாடி மாமனே, 32 பல்லையும் கலட்டி விடுறேன். சரிதான் போடி. என்னமா கண்ணு ஒட்டியெல்லாம் வலிக்குதா? நான் சொன்னதை நீ செய்திருந்தா இதெல்லாம் உனக்கு தேவையா? பேசாம இந்த மச்சானை பார்த்து ஐ லவ் யூ சீனியர் மச்சான் சொல்லிட்டு போயிருக்கலாம். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடி. போடா பனங்கா கொட்ட மாட்டியா? உனக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு பதிலா நான் பாலங்கடத்துல குதிச்சுவேன். போடா. ஐயோ மேனு டார்லிங், காலெல்லாம் வலிக்குதாமா? என் காலை வந்து நீ பிடிச்சு விட போறியா? அதுக்கு என்ன டார்லிங், பிடிச்சு விட்டுட்டா போச்சு. செருப்பு பிஞ்சிருண்டா கர்வாச்சட்டி. அண்ணா குட்டி, ப்ளீஸ்டா என்ன விடு, கால் ரொம்ப வலிக்குது. நான் உன்கிட்ட செல்ல தங்கச்சி தானே, விட்டுடுடா. என் முழங்கால் ரெண்டும் வலிக்குதுடா. அம்மா, உன்னோட அடிப்பெல்லாம் வேறு யாருக்கிட்டையும் வச்சுக்கோ. அம்சடிக்கு களி, நீ எப்படிப்பட்ட ஆளுன்றே எனக்கு தெரியும். இவ்வளவு விட்டாலும் இன்றைக்கு உன்ன நம்பிட போறது இல்லடி. அண்ணா குட்டி ப்ளீஸ்டா, ப்ளீஸ். ஏண்டா இப்படி பொம்பளை பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறீங்களே, நீங்க எல்லாம் ஒரு மனுஷங்களா? சி, இதுகளெல்லாம் மிருக கூட்டண்டி. மிருகங்களோட இதுகளை ஒப்பிடக்கூடாதுடி. மிருகங்க அப்புறம் இதுக சரியான காட்டேரி பிசாசுக. என்ன நடந்தாலும் இந்த வாய் கொழுப்புக்கு ஒரு குறைச்சலும் இல்ல இல்ல? சீப்பே. ஐயோ பாவம், எப்படி அழுதுட்டு இருக்கா? இனிய பாவம், ராக்கி கண்ட பேர்ல அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கா இவன். இதுக்கு மேல அவ அழுகுறத என்னால பார்க்க முடியாது. டே சாம், என்ன மச்சான்? டேய், உனக்கு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லையாடா? பாவம் இனியா எப்படி அழுதுட்டு இருக்கா பாரு, கஷ்டமா இருக்குடா. டேய் மச்சான், உங்க ஆளே கால் வலிக்குதுன்னு சொன்னதும் உங்களுக்கு இதயம் வலிக்குதோ? இருக்காதாடா பின்ன. இனியா என்னோட உசுருடா, அவளுக்கு வலிச்சா எனக்கும் வலிச்சதுக்கு சமம். டேய் மச்சான், உருட்டினது போதும்டா. டேய், அவங்க பொண்ணுங்கடா, பாவம், விட்டுருங்க. அப்பல உங்க ஆளுக்காண்டி எல்லாரையும் விட முடியாது. என்னோட இனியாவையாவது விடுங்கடா, பாவம். டேய், உங்க ஆளுக்கு மட்டும் என்ன தனிச்சட்டமா? இங்க பாரு, எந்த ஆளும் தான் குத்த வச்ச குரங்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காள். அப்போ எந்த ஆள் மட்டும் பாவம் இல்லையாடா? ஏ தவக்கலவாயா, என்ன பார்த்து உன் ஆளு வீழண்ட நான் ஒரேடியா இந்த காலேஜுக்குள்ள வச்சே புதைச்சிடுவேன். ஏய், இப்ப எங்களை விட போறீங்களா இல்லையாடா? உழவு நேரம் தான் நாங்களும் இப்படி இருக்கிறது. எலும்பு கடி போவோம். சரி, இன்னைக்கு இவ்வளவும் போதும், போங்க போங்க. அப்பாடா, தப்பிச்சிட்டோம், வாங்கடி போலாம்.
அவளை 4 பேரும் போகட்டும், நீ இரு. உனக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் முடியல முசடைக்கு. ஏய், நீங்களாம் எழுந்திருச்சு போங்கடி. எங்க கூட அவளை அனுப்பினா தான் நாங்க எழுந்திருப்போம். அவளை தனியா வச்சு நீ என்ன ரேக்கிங் பண்ண போற? அதானே ரேக்கிங் பண்றேன்டா உங்களுக்கு எல்லாருக்கும் பண்ணுடா. அதே அவளுக்கு தனியா என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போற? பரவாயில்ல, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் தலை வணங்குறேன். உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்களும் பனிஷ்மெண்ட் எடுத்துக்க தயாரா இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை விட எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன குறை? எங்க ஃப்ரெண்ட் கொண்டுனா நாங்க உசுரையும் கொடுப்போம். அவளுக்கு தனியா நீ என்ன ரேக்கிங் பண்ண போற? அது காலையில அவ எனக்கு கொடுத்ததை இப்ப நான் திருப்பி கொடுக்கணும். அது எனக்கு தங்கச்சிக்கு இடையில இருக்கிற விஷயம். உங்களுக்கு எல்லாம் என்னத்துக்கு? ஹலோ, வீட்டு பிரச்சனையை வீட்டோட வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு காலேஜ்ல எல்லாம் வந்து பழி வாங்க கூடாது, சரியா? என்ன பள்ளி சீனியருக்கே அட்வைஸ் பண்ற? சீனியர்டா சீனியர் மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு காலேஜ்ல வந்து பொறுக்கி தனத்தை காட்டினா அப்படித்தான் பேசுவாங்க. ஏம்மா, எல்லாரும் போங்க கிளாஸ்க்கு. இங்க பாரு, காலையில உண்டால் செய்த வேலைக்கு இப்ப என்னோட மன்னிப்பு கேட்கணும். அவ என்னோட மன்னிப்பு கேட்டா தான் நான் அவளை கிளாஸ்க்கு விடுவேன். மச்சான், உனக்கு ஒண்ணு தெரியுமாடா? காலையில உண்டாலு என்ன காலால அடிச்சு போட்டாள்டா. என்னது, எங்க டான காலால அடிச்சுட்டாளா? ஆமா மச்சான், யூடியூப்பை பார்த்து கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு இருக்காடா. அம்முசடிக்கு அடிச்ச அடியில என் கழுத்து நிரம்பே வெடிச்சிருக்குண்டா. ஏ சாம், ரொம்ப நடிக்காதடா. அந்த அப்ராணி உன்ன அடிக்கலாடா. போடா, அவளே ஒரு அப்ராணி, அவ போய் எப்படி உன்ன அடிப்பாள்? அங்க பாரு, பால் வலியுற மூஞ்சிடாது. இது அது பால் வலியுற மூஞ்சியா? சரியான பஜாரி. அம்முசடைக்கு பூனை மாதிரி இருந்தோண்டு என் ஃப்ரெண்டையே அடிச்சிருக்கல. இப்ப நான் சொல்றேன், அவன்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கற. அடியே பூனை, உனக்கு எவ்வளவு கொழுப்பு! இந்த பூனை கல்லியெல்லாம் நம்ப கூடாது மச்சான். பூனை மாதிரி இருந்துட்டு சிறுத்த மாதிரி பாஞ்சிட்டாள் பாத்தியா? அடியே பூனை, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்க ஃப்ரெண்டையே அதுவும் காலால் அடிச்சிருப்ப. ஒழுங்கா மன்னிப்பு கேளுடி. அதெல்லாம் அவ மன்னிப்பு கேட்க முடியாதுடா. போடா பண்ணி மூஞ்சி வையா. அம்முசடைக்கு இப்ப என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கல, இந்த இடத்த விட்டு நீ நகர முடியாது. இனியா கேட்டு தொலைடி. சனியை பிடிப்பானுங்க விட மாட்டானுங்க போல. கேட்டுட்டு வாடி. நான் உன்னை அடிச்சது தப்பு தான், சாரி. அதான் அவன் மன்னிப்பு கேட்டுட்டாளா? விடுடா, நீங்க எல்லாரும் போங்கம்மா. இங்க பாரு அம்முசடைக்கு, என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அண்ணா நான் செய்தது தப்பு தான், என்ன மன்னிச்சிரண்டு நீ கேளு, அப்பதான் விடுவேன். இந்த எரும மாட்டுக்கு மன்னிப்பு கேட்கறதா ஒரு கேடு. என்ன என்ன? ஒண்ணு இல்லையே. இப்ப என்ன, நீ சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டா விட்டுருவதானே? உங்களை கால் நட்டி அடிச்சது ரொம்ப தப்பு தான் பிரதர். கூட பிறந்தவரே, இந்த தங்கச்சிய மன்னிச்சிருங்கண்ணா. அந்த பையன் இருக்கணும். டேய் விஷ்ணு, இவகிட்ட எப்படி பேசுறது? இப்ப இவ பக்கத்துல போனாலே நமக்கு கை கால் எல்லாம் உதறும். இப்ப எப்படி பேசுறது இவகிட்ட? இவ்வளவு தூரம் வந்துட்டோம். சரி, என்னோட வீக்னஸே அவ கண்தான். வா, இந்த ஐஸை வச்சே கொள்றாளே. இவ கண்ணை பார்த்தாலே நமக்கு என்னென்னமோ பண்ணும். இப்ப எப்படி இவகிட்ட பேசுறது? டேய் விஷ்ணு, அவகிட்ட நீ என்ன லவ்வா சொல்ல போற? இல்லையே, ஃபர்ஸ்ட் டைம் காலேஜுக்கு வந்திருக்கா, மிஸ் பண்ணத்தானே போற. அதுக்கு ஏன்டா இப்படி பயப்படுற? இதுக்கே இந்த அளவு பயப்படுறேன்னா அப்ப நீ லவ்வா சொன்ன மாதிரி தான். இனியா, என்ன விஷ்ணு? என் உயிரின் உயிரே, என் நிலவின் நிலவே, குள்ளக்கோடி பொண்ணு யாரையும் நினைக்கலையே, முந்தன் முகம் பார்த்த பின்ன எதுவும் பிடிக்கலையே. விஷ்ணு, இனியா, அது வந்து இந்த ஃப்ளவர்ஸை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எனக்கா? எனக்கு எதுக்கு? பல கனவுகளோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த காலேஜுக்கு காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. உன்னோட கனவுகள் நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் இனியா. தேங்க்ஸ் விஷ்ணு. இந்த ஃப்ளவர்ஸ் உனக்கு தான், வாங்கிக்கோ இனியா. அம்மா, எனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் கவனிப்பு? எப்பவும் எனக்கு ஸ்பெஷல் தான் இனியா. நீங்க நம்ம காலேஜோட டானோட தங்கச்சி, அப்ப இந்த காலேஜுக்கு நீங்களும் ஸ்பெஷல் தானே. விஷ்ணு, இங்க பாருங்க, அவன் எனக்கு அண்ணனும் இல்ல, நான் அவனுக்கு தங்கச்சியும் இல்ல. அவன் சம்பந்தப்பட்ட எதுவும் எனக்கு தேவையில்ல. ஓகே இனியா, கூல். இது உனக்காக நான் தான் தரேன், வாங்கிக்கோ இனியா ப்ளீஸ், எனக்காக. தேங்க்ஸ் விஷ்ணு. பிடிச்சிருக்கா? விஷ்ணு, ரொம்பவே பிடிச்சிருக்கு. எது பிடிச்சிருக்கு? ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருக்கா இல்ல ஃப்ளவர்ஸ் கொடுத்தவரை பிடிச்சிருக்கா? என்னது? இல்ல ஃப்ளவர்ஸ் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அது எப்படி எல்லா கலர்லயும் ரோஸ் வாங்கியிருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ விஷ்ணு. அப்புறம் இனியா, கால் ரொம்ப வலிக்குதோ? ஆமா விஷ்ணு, எல்லாம் உன் ஃப்ரெண்டால வந்தது. உடங்க அவள் வர என்ன காணையிலேயே தேட போறாள். நான் கிளாஸ் ரூமுக்கு போறேன். சரி இனியா. தாயுடன் பேசும் வார்த்தைகள் எல்லாம் உடனே மறக்கும், உன்னுடன் பேசும் வார்த்தைகள் எல்லாம் உள்ளே நிலைக்கும். தொட்டு தொட்டு என்னை வெற்றுக்கழி மண்ணை சிற்பமாக யார் செய்ததோ? என்ன விஷ்ணு இங்க நிக்கிற? உனக்கு இப்ப கிளாஸ் டைம் இல்ல? கிளாஸுக்கு போகாம இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? இந்தா போறேன். விஷ்ணு நில்லு. என்ன சார்?
அந்த பிள்ளை அன்னைக்கு தானே காலேஜுக்கு வந்திருக்கு. அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் இயர் தானே. ஆமா, அதுக்கு என்ன? இது யூனிவர்சிட்டி விஷ்ணு, இது ஒன்றும் பார்க்க கிடையாது சரியா? அந்த பிள்ளை கிட்ட நெருக்கமானு சிரிச்சு பேசிட்டு இருக்க. இப்ப நீ படிக்கிற பையன், அதுல மட்டும் கவனம் செலுத்து சரியா? அது மட்டும் இல்ல, அந்த பிள்ளை எத்தனை கனவோட இந்த காலேஜுக்கு வந்திருக்கும். உன்னால அந்த பிள்ளையோட கனவு பாதிக்கப்படக்கூடாது சரியா? இந்த காலேஜை விட்டு வெளியேறும் வரைக்கும் உன் மனசுல தேவையில்லாத ஆசையெல்லாம் வரக்கூடாது. அந்த பிள்ளையோட மனசையும் குழப்பிடாத. என் மனசுல அந்த மாதிரி ஆசை இருந்தா அவ கழுத்துல தாலி கட்டி முறைப்படியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துதான் அவ விருப்பத்தோட தான் நான் எல்லாமே பண்ணுவேன். நான் என்ன உங்களை மாதிரியா சார் ஒரு பொண்ணுகிட்ட முறை இல்லாம நடந்துக்கிறதுக்கு? நீங்கெல்லாம் இந்த விஷயத்துல எனக்கு அட்வைஸ் பண்ணலாமா? எனக்கு எங்க எப்படி யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட பர்சனல் விஷயத்துல நீங்க அட்வைஸ் பண்ண தேவையில்லை சார். அதுக்கான தகுதியும் உங்களுக்கு இல்ல. டேய் மச்சான், என்னடா மச்சான், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், சும்மா என்னோட பர்சனலை நான் பார்த்துப்பேன். அதுல நீங்க தலையிடாதீங்க சார். அதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை.